ஹலோங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அதாவது ஆஃபீஸ் விஷயமா கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு யூனிவர்சிட்டிக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். என்ன மாதிரியான நாங்கள் வேலை பார்க்குறோம், என்ன மாதிரி வேலை அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஓரளவுக்கு சொல்கிறேன். நான் எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு 3 பேர் மட்டும் போயிருந்தோம். அவங்க தான் இவங்கெல்லாம். ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். நாங்கள் 3 பேரும் தான் கன்னியாகுமரி வரைக்கும் போனோம். அவங்க 2 பேரோட ஹஸ்பண்ட் துணைக்கு வந்திருந்தாங்க. நைட்டு அதான் ஈவினிங்கில் ஒரு 2 o'clock திருவண்ணாமலையில் ட்ரெயின் ஏறினோம். ஏறிட்டு நைட்டு 1 o'clock அந்த மாதிரி 2 o'clock தான் நாகர்கோவில் போனோம். அங்கேருந்து ஒரு அண்ணா எங்கள் சாரோட ஃப்ரெண்டு ஒரு அண்ணா பிக்கப் பண்ணி விடியற் கிளம்புற 6 மணிக்கு நாங்கள் கன்னியாகுமரி போயிட்டோம். நாகர்கோவிலேருந்து சூரிய உதயம் பார்க்குறதுக்காக தான். இதுதான் ஃபஸ்ட் டைம் கன்னியாகுமரி நான் போனது. திருவள்ளுவர் சிலையை பார்க்குறதும் இதான் ஃபஸ்ட் டைம். டெய்லியுமே இவ்வளோ பேர் சூரிய உதயம் பார்க்குறதுக்காகவும் சூரிய பகவானை வணங்குறதுக்காகவும் டெய்லி இவ்வளோ பேர் அங்கே வெளியூர்லேருந்து வரவங்க நிறைய பேர் வராங்க. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, நிறைய இந்திக்காரங்களும் வராங்க. நாங்கள் போகும்போதெல்லாம் நல்லாவே வெளிச்சம் வந்துடுச்சு. பட் இருந்தாலும் சூரியன் அப்போ வரைக்குமே வரல. மேகம் அதிகமாக இருந்ததுனால சூரிய உதயம் சரியாக பார்க்கவே முடியலை. அதாவது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சூரிய உதயம் எப்படி இருக்குன்னா, அந்த கடலில் இருந்து ரொம்ப பக்கத்துலே சூரியன் கடல்லேருந்து பெருசாக வெளியே வர மாதிரி ஒரு காட்சி தான் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நிலவு கூட பாருங்கள், பொழுது விடிஞ்சு நிலவு கூட இன்னும் மறைவேலை நாங்கள் போகும்போது. ஆனால் நாங்கள் சூரிய உதயம் பார்க்கும்போது என்னாச்சுன்னா, அந்த மேகம் இருந்ததுனால சரியாக வரலை, சரியாக பார்க்க முடியல. போக உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் திருவள்ளுவர் சிலையை கையில் ஏந்தி பிடிக்கிற மாதிரியெல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஸோ அதனால தான் நானும் பண்ணி பார்த்தேன். அதே மாதிரியே தெரிஞ்சது. நீங்களும் கன்னியாகுமரி போயிருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள். ஃபோட்டோஸ் தான் இது. இப்போ தான் சூரியமே வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த லைட்டாக வெளிச்சம் தெரியுது பார்த்தீங்களா, ஆரஞ்சு கலரில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பித்தது. அங்கே பாருங்கள், மேகம் மறைச்சிட்டது. அதாவது கடல்லேருந்து சூரியன் வெளியே வர மாதிரி, தண்ணியிலேருந்து சூரியன் வெளியே வர மாதிரி ஒரு காட்சி தான் தெரியும்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். மேகம் இருந்ததுனால மேகத்துக்கு நடுவில் இருந்து வெளியே வந்த மாதிரி தான் தெரிஞ்சது. நீங்களும் கன்னியாகுமரி போனீங்கன்னா நிறைய போட்டிங்கும் இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக மீனெல்லாம் போட்டில் இருந்து இறங்கும் போதே வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எந்த இடத்துல கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல, நாங்கள் பார்க்கல. எங்களை கூப்பிட்டு போன அண்ணா ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே உயிரோடவே கொண்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா சொன்னார். கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வருது பாருங்கள். நாங்கள் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் அட்மிஷன் சம்மந்தமாக தான் வேலை பார்க்குறோம். அதாவது 12th இப்போ முடிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த பிள்ளைங்களுக்கு எந்த காலேஜில் அட்மிஷன் கேட்குறாங்களோ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற காலேஜில் அட்மிஷன் வாங்கி கொடுக்குற வேலை தான் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். அது சம்மந்தமாக தான் கன்னியாகுமரியில் இருக்கிற ஜாய் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு காலேஜுக்காக நாங்கள் போயிருந்தோம். அந்த யூனிவர்சிட்டியில் போய் பார்த்த வீடியோ நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடுச்சு. அதனால் காலேஜ் பற்றின வீடியோ அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். சூரியன் இப்போ தான் வர ஆரம்பிக்கிறாரு பாருங்கள். அந்த சூரியன் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருமே ஒரே சத்தம், கைத்தட்டல் எல்லாமே பண்ணாங்க. சூரியன் வெளியே வர்றது பாருங்கள். அது கடலுக்கு நடுவிலேருந்து வர மாதிரி தெரிய வேண்டிய காட்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேகத்துக்கு நடுவில் இருந்து வர மாதிரி தெரியுது. கிட்டவே இருந்து பார்க்குற மாதிரி, அதாவது கன்னியாகுமரியிலேருந்து சூரியன் ரொம்ப கிட்ட இருந்து பார்க்குற மாதிரி, கிட்டத்துலேருந்து வெளியே வர மாதிரி தெரிஞ்சது. கன்னியாகுமரியில் மற்றபடி சுற்றி பார்க்குறதுக்கு பெருசாக எந்த இடமும் இல்லை. இது மட்டும்தான், அந்த சூரிய உதயமும் திருவள்ளுவர் சிலையும் தான். முக்கியமாக நாங்கள் கண்ணாடி பாலமும் சூரிய உதயமும் பார்க்குறதுக்கு தான் இங்கே போனதே. ஆனால் கண்ணாடி பாலம் வேலை செஞ்சிட்ருக்கிறதுனால முழுசாகவே நாங்கள் பார்க்கல. ஸோ அதனால் கொஞ்சம் அதுக்காக போனதே வேஸ்ட்டுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இன்னுமே ஒர்க்கு நடந்துகிட்ருக்கிறதுனால கண்ணாடி பாலம் சரியாகவே தெரியல. சூரியன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது பாருங்கள். நாங்கள் உட்காந்துட்ருக்கிறதுலேருந்து அப்படியே கொஞ்சம் தூரத்துலேயே சூரியன் வெளியே வர மாதிரி தெரிஞ்சுது.
சரியான கூட்டமே இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி இடம்லாம் மிஸ் பண்ணாமல் போயிட்டு பாருங்கள். நிறைய இடங்களை சுற்றி பாருங்கள். எங்கள் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கனாக்கா எங்களை டெல்லி வரைக்கும் ஒரு 5 பேர் மட்டும் போயிட்டு வந்தோம். டெல்லி வரைக்குமே நாங்கள் போயிட்டு ஆஃபீஸ்லேயே வந்து டிக்கெட் போட்டு கொடுத்துருந்தாங்க. ட்ரெயின்லேயே போயிட்டு டெல்லியில் தாஜ்மஹால், ஆக்ராவில் தாஜ்மஹால், அடுத்து வந்து டெல்லியில் சில இடங்களும் பார்த்துட்டு வந்தோம். இந்தியா கேட் வரைக்குமே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தோம். நீங்களும் நிறைய இடங்களுக்கு இந்த மாதிரி போங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க்கை ஒரு முறை தான் நம்ம வாழ போகிறோம். திரும்ப திரும்ப நம்ம வந்து மனுஷ பிறவி எடுக்க போகிறோமான்னு தெரியாது. இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு சில இடத்துங்களுக்கு ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சூரியன் நல்லாவே வெளியே வந்துடுச்சு. வெளியே வந்துட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடை தெருவெல்லாம் போயிட்டு சில திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நல்லாவே ஃபுல்லாகவே வெளியே வந்துடுச்சு பாருங்கள். சூரியன் இப்போலாம் நல்லாவே வந்துடுச்சு. ஃபுல்லாக வெளியே வந்துடுச்சு. ரொம்ப பக்கத்துலேயே சூரியன் வெளியே வர மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால தான் இதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் அங்கே போயிருந்தோம். நாங்கள் போனது வந்து காலேஜ் வந்து கன்னியாகுமரிக்கும் திருநெல்வேலிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு காலேஜ் தான். ஓகேங்களா? இப்போ பார்த்துட்டு சூரிய உதயம் பார்த்துட்டு கடத்தெருவு போகிற வழியில் தான் வந்து இது எல்லாமே இருந்தது. காந்தி மண்டபம் இருந்தது, அப்புறம் விவேகானந்தர் மண்டபம் இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து கடற்கரையை ஒட்டி இருந்தது. அந்த பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பீச்சு தான். ஆனால் யாரும் உள்ளார விடலை. அப்புறம் ஒரு 10 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னாக்கா ஒரே ஒரு இடத்துல மட்டும் நிறைய பேர் குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே நிறைய பொருள், மசாலா பொருள் வந்து ரொம்ப சீப்பாக கிடச்சிது. பாக்கெட் 50 ரூபான்னு சொல்லிட்டு எல்லா பொருளுமே இருந்தது. மசாலா ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. 50 ரூபாய்க்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மேலேயே இருந்தது. இது வந்து 90s கிட்ஸ் வந்து ஸ்நாக்ஸு நிறைய 20 ரூபா 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இது எல்லாமே 20 ரூபா பாக்கெட்டுங்க தான் 90s கிட்ஸு. நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு பெட்டி கடையில் கிடைச்ச மிட்டாய் எல்லாமே இருந்தது, எல்லா ஐட்டமும் இருந்தது. என்னெல்லாம் நாங்கள் அப்போ வாங்கி சாப்பிட்டோமோ அது எல்லாமே இருந்தது. தேன் மிட்டாய், பெட்டு மிட்டாய், பஞ்சு மிட்டாய், இது வந்து குட்டி குட்டி பாக்கெட்டில் வந்து ஜூஸ் இருக்கும், அது நிறைய இருந்தது. 20 ரூபா தான் பாக்கெட்டு. சிப்ஸு, குச்சி சிப்ஸு எல்லாமே இருந்தது. சூப்பராக இருந்தது. ஆனால் சுத்தமாக நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருந்தது. இது பார்த்திங்கன்னா அந்த பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல அந்த பில்டிங் மாதிரி தெரியுதுங்களே, அது மேலே ஏறி பார்த்தா கடல் ஃபுல்லுமே தெரியும், ஊர் ஃபுல்லாக தெரியும். அந்த இதில் நாங்கள் போகவே இல்லை. என் கூட வந்தவங்க ஏற முடியாது, டயர்டாக இருக்குன்னு சொன்னதுனால போகாமல் விட்டுட்டோம். அது மேலே ஏறி பார்த்தா கடல் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு 50 ரூபா சொன்னாங்க உள்ளே போயிட்டு பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து போட்டிங் தான் போகிறதுக்கு சாப்பிட்டுட்டுலாம் கிளம்பிட்டோம். போட்டிங் போயிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு போகிறதுக்காக எல்லாருக்குமே சேஃப்டி ஜாக்கெட் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே ஒரு தடவையும் போட்டிங்கில் கூட்டின்னு வராங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அங்கேருந்து ஆளை கூப்பிட்டு வர்றது, மறுபடியும் இங்கேருந்து ஆளை கூப்பிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை போயிட்டு வந்துகிட்டே தான் இருந்தது. அது வரைக்கும் பார்த்திங்களா, அதுதான் கண்ணாடி பாலம். போட்டிங்கில் நான் போகும்போது எடுத்த வீடியோஸ் இது. திருவள்ளுவர் சிலை இப்போ தெரியவார் பாருங்கள். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் கன்னியாகுமரி போனது, திருவள்ளுவர் சிலை பார்த்தது எல்லாமே. கண்ணாடி பாலம் வந்து ஒரு கால்வாசி தான் நாங்கள் பார்த்தோமே, ஃபுல்லாக மூடி இருந்தது. திருவள்ளுவர் சிலை இப்போ தெரியும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. உங்களுக்கும் டைம் கிடைக்கும்போது ட்ரெயினில் போனீங்கன்னா ரொம்ப கம்மி தான் செலவு. பஸ்ஸில் போனால் செலவு ஜாஸ்தியாகும். ட்ரெயினில் ஸ்லீப்பர் கோச்சில் போனீங்கன்னா கூட போயிட்டு அங்கே சில இடங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் வரலாம்.
கிட்ட இருந்து அதாவது ரொம்ப உயரமான ஒரு சிலை திறந்து பார்க்கும்போது குட்டியாக தெரியுது. அந்த சிலைக்கு நடுவாலே ஸ்டெப்ஸ் வச்சு மேலே போய் வரைக்கும் கடலை பார்க்குற அளவுக்கு இருக்குது. என்ட்ரன்ஸ் இது தான். உள்ளே போகிற வழி, வெளியே வர வழி எல்லாமே இங்கே தான். மேலே இப்போ தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு சின்ன கோவில் இருந்தது. அங்கே கோயிலுக்குள்ளார நீங்கள் போனாலும் போகலனாலும் போட்டிங்க்கு 100 ரூபாயும், கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு 30 ரூபாயும் டிக்கெட்டு வாங்குகிறாங்க. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. சுற்றியும் கடல், நடுவில் பாறை, அதில் கோவில், விவேகானந்தர் மண்டபம். இது வந்து இந்த பக்கம் வந்து கோவில், ஒரு ஆப்போசிட்டில் விவேகானந்தர் மண்டபம். இவங்க தான் எங்கள் ஆளுங்க மொத்த பேரும் நாங்கள் போனது. இது கோவில், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங் இருக்குல்லையா, அது விவேகானந்தர் மண்டபம். பாறை தான், பட் ஆனால் நிறைய இடம் இருக்குது. சுற்றியும் கடல், நடுவால் வந்து இது இருக்கிறது. அங்கே திருவள்ளுவர் சிலை, அங்கே தான் கண்ணாடி பாலம். இது விவேகானந்தர் மண்டபம். அவரை பற்றின எல்லா விஷயமும் அதில் வச்சுருக்காங்க, நினைவுகள் எல்லாமே. இதுதான் கண்ணாடி பாலம். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால சரி, ஏதாவது பொருள் விழுந்து டேமேஜ் ஆகிடுமோன்னு ஃபுல்லாகவே மூடி வச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான் திறந்து ஓப்பனில் இருந்தது. இது கொஞ்சம் மட்டும்தான் ஓப்பனில் இருந்தது. எங்கள் கூட வந்து நந்தினி ஃபஸ்ட்டு அது உள்ளே போகிறதுக்கே பயந்தது. அது மேலே நடக்கிறதுக்கே பயந்தது. அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் தான் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. இதுதான் கண்ணாடி பாலம். அதாவது கீழே கடற்கரை அப்படியே தெரியும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். லைட்டாக தான் தெரிஞ்சது. இது மட்டும்தான் ஓப்பனில் இருந்தது. மீதி ஃபுல்லுமே வந்து மூடி வச்சிட்டு இருந்தது. கொஞ்சம் தூரம் மட்டும்தான் ஓப்பனில் இருந்தது. ஃபுல்லாக பார்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. கண்ணாடி பாலத்து மேலே போகிறதே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஸ்டார்டிங்கில். அப்புறம் ஒன்றும் தெரியல. அடியில் பாறை தெரியுது பாருங்கள். பாறை மேலே தண்ணி வந்து போச்சு. அதுக்கப்புறம் மூடிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு கப்பலை எல்லோரும் தள்ளுற மாதிரி, ஒரு போட்டை தள்ளுற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருந்தது. திருவள்ளுவர் சிலைக்கு அடியில் போயாச்சு. போயிட்டு மேலே ஏறி போயிட்டோம். எவ்வளோ உயரம் இருக்கார் பாருங்கள் திருவள்ளுவர். 1333 குறளும் அங்கே வந்து எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுட்டு இருந்தது. கடல் எப்படி தெரியுது பார்த்தீங்களா? இந்த பக்கம் போட்டிங்கு, இந்த பக்கம் ஃபுல்லாக கடல் தான். இங்கே எந்த நாட்டுக்காரங்கன்னு சாரி எந்த ஸ்டேட்டுன்னு தெரியல. இவங்க வந்து திருவள்ளுவர் சிலையை பார்த்துட்டு ஒரு பாட்டு பாடி அழகாக டான்ஸ் ஆடினாங்க. அவங்களே ஓன் வாய்ஸில் ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடினாங்க. அது வந்து நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அது என்ன பாட்டுன்னு சொல்லிவிட்டு, அது என்ன லாங்குவேஜ்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் கூட வந்த நந்தினி தான் டான்ஸ் ஆடலை, பட் அவங்கள கூட போய் நடந்துக்கிட்டு இருந்தது. நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. எந்த ஸ்டேட்டுக்காரங்க எந்த லாங்குவேஜ்காரங்கன்னு தெரியல. இடையில் பார்த்தீங்கன்னா வேறு ஊர்க்காரங்களும் வந்து ஒருத்தங்க டான்ஸ் ஆடலாமான்னு கேட்டாங்க. ஓகே வாங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இருக்கிற அத்தனை பேருமே கூப்பிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அப்புறமேட்டுக்கு போய் டான்ஸ் ஆடினாங்க. ஜென்ஸ் எல்லாம் கூட நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் இந்த மாதிரி டைம் கிடச்சதுன்னா நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.